எல்லோருக்கும் வணக்கம். இந்தியால என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்கு? ஷெட்யூல்ட் பேங்க்னா என்ன? நான் ஷெட்யூல்ட் பேங்க்னா என்ன? கவர்மெண்ட் பேங்க்னா என்ன? பிரைவேட் பேங்க்னா என்ன? ஆர்ஆர்பினா என்ன? சொசைட்டீஸ்னா என்ன? இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது தான் முதல் முறை அப்படின்னா, இந்த சேனலில் நம்ம பேங்க் மற்றும் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு உடனே தெரிய வரும். இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸை மேஜர் கேட்டகரிஸாக 4 கேட்டகரிஸில் பிரிக்கலாம். முதல்ல கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இரண்டாவது கமர்ஷியல் பேங்க்ஸ், மூன்றாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், நான்காவது பேமெண்ட் பேங்க்ஸ். இதில் இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் ரொம்ப வருடங்களாக இருந்துட்டு இருக்கு. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸும் பேமெண்ட் பேங்க்ஸும் இப்போதைக்கு நியூ அடிஷனாக வந்திருக்கு. பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிஸ் ஆக்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் மோட்டிவோட செயல்படுவாங்க. பட் சொசைட்டிஸ் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. சொசைட்டியை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொசைட்டி மெம்பர்ஸ் தங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்னால தான் இந்த சொசைட்டி வந்து நிர்வகிக்கப்படும். சொசைட்டிஸுமே பேங்க்ஸ் மாதிரியே நகர்ப்புறங்களையும் சரி கிராமப்புறங்களையும் சரி தங்களோட கிளைகளை வச்சிருக்கிறாங்க. மேஜராக இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் இருக்கிற சிறு குறு தொழில் புரிவோர்களுக்கு உதவி பண்ணுறதும் கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதும் தான் இதோட மெயின் எய்மாக இருக்குது. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை 3 டைப்ஸாக பிரிக்க முடியும். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி 3 வகைப்படுத்த முடியும். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் இது ஸ்டேட் லெவலில் செயல்படுற கோஆபரேட்டிவ் பேங்க். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் கடன் கொடுக்கறது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதும் மெஷர் பண்ணுறதும். அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்கை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செயல்படுற கோஆபரேட்டிவ் பேங்க். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கடன் கொடுக்கறது, அதோட பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் சிறு குறு தொழில் புரிவோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரில் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற பேரில் இந்த பேங்க் வந்து இருக்கும். பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இது வில்லேஜ் லெவலில் செயல்படுற கோஆபரேட்டிவ் பேங்க். இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களிடையே சேமிப்பும் பழக்கத்தை தூண்டுறதும், சேமித்த பணத்திலிருந்து குறைந்த வட்டிக்கு கடன் கொடுத்து கிராமங்களில் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்புகளையும் ஊக்குவிப்பது தான் இந்த பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட வேலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியல் பேங்க்ஸ். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ப்ராஃபிட் மோட்டிவில் சர்வீஸ் கொடுக்குற எல்லா பேங்க்ஸுமே கமர்ஷியல் பேங்க்ஸ்னு நம்ம சொல்கிறோம். கமர்ஷியல் பேங்க்ஸில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இதை நம்ம நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்னு சொல்கிறோம். எந்த ஒரு பேங்க்கில் கவர்மெண்ட்டோட முதலீடு 50% மேலே இருக்கோ அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கோட கேபிட்டல் 1 லட்சம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் கவர்மெண்ட்டோட பங்கு 51,000 அல்லது அதற்கு மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்குற பேங்க்ஸ் எல்லாம் தான் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ். இந்த லிஸ்ட்டு இன்னும் குறையவும் செய்யலாம். ஏன்னா கவர்மெண்ட்டு ஒரு பேங்க் கூட இன்னொரு பேங்க்கை மெர்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃப்யூச்சரில் மெர்ஜ் பண்ணும்போது இந்த நம்பர் இன்னும் குறையலாம். ப்ரைவேட் பேங்க்ஸ் எந்த ஒரு பேங்க்கில் எல்லாம் கேபிட்டல் அல்லது ஷேரை 51% மேலே ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ப்ரைவேட் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேங்க்ஸ் எல்லாம் தான் இந்தியாவில் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மேஜர் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஒரு பேங்க்கு வெளிநாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸையும் அந்த பேங்க்கோட பிரான்ச்சை இந்தியாவிலையும் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பேங்க்கை தான் நம்ம ஃபாரின் பேங்க்னு சொல்கிறோம். இந்த ஃபாரின் பேங்க்ஸ் எந்த நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறாங்களோ அந்த நாட்டோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இங்கே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிற ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேங்க்ஸ் எல்லாமே இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஃபாரின் பேங்க்ஸ், அதாவது வெளிநாட்டை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவில் பிரான்ச் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஃபாரின் பேங்க்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இந்த பேங்க்கோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளையும் சிறு குறு தொழில் புரிவோர்கள் நலனுக்காகவும், அதே மாதிரி நகர்ப்புறங்களில் இருக்கிற ரொம்ப நலிவடைந்த தொழில் பண்ணுறவங்களுக்காக கடனுதவி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பேங்க்ஸ் இருக்குது. குறிப்பாக மத்திய அரசோட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளம் கொடுக்கறது, முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு தான் இந்த பேங்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கின்னு சொல்லி 2 ஆர்ஆர்பிக்கள் செயல்பட்டு வந்துச்சு. இப்போது அந்த 2 பேங்க்கையும் ஒன்றா சேர்த்து தமிழ்நாடு கிராம வங்கி அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு வருகிறது. நாம் இதுவரைக்கும் பார்த்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க் இந்தியாவில் இருந்தும் இந்தியாவில் இன்னும் நிறைய மக்களுக்கு பேங்கிங் சேவை போய் சேராமல் இருக்குது. ஸோ அதை தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் எல்லா மக்களுக்கும் வங்கி சேவை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பேங்க்ஸ் தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். இந்த பேங்க்ஸ் யாரெல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த செக்டார் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த பேங்க்ஸால் கவர் பண்ணாமல் இருக்கோ அந்தந்த செக்டார்ஸ் எல்லாம் இவங்க கவர் பண்ணுவாங்க. இந்த பேங்க்ஸும் மற்ற பேங்க்ஸ் மாதிரி டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கலாம், லோன் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் லார்ஜ் கார்ப்பரேட் லோன்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இவங்களால லோன் கொடுக்க முடியாது. ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களால லோன் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்கிறோம். பேமெண்ட் பேங்க்ஸ் இதுவும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காகவும் டிஜிட்டல் இந்தியாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட பேங்க்ஸ் தான் பேமெண்ட் பேங்க்ஸ். இப்போதைக்கு பேமெண்ட் பேங்க்ஸால் ஒரு நபர்கிட்ட இருந்து 1 லட்சம் வரைக்கும் தான் டெபாசிட் வாங்கிக்க முடியும். மற்றபடி ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இந்த மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஷெட்யூல் பேங்க்னா என்ன, நான் ஷெட்யூல் பேங்க்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஷெட்யூல் பேங்க் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டில் செகண்ட் ஷெட்யூலில் இடம்பெற்றிருக்கிற வங்கிகள் எல்லாத்தையும் ஷெட்யூல் பேங்க்னு சொல்கிறோம். இந்த ஷெட்யூலில் இடம்பெறணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பேங்க்கோட கேபிட்டல் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அந்த பேங்க் வந்து தனி நபராலேயோ அல்லது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி செட்டப் இல்லாமல் கார்ப்பரேஷன் செட்டப்பில் நடத்தப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற டெபாசிட்டர்ஸோட பணத்துக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் வராத வகையில் பாதுகாப்பாக பிஸ்னஸ் நடத்தப்படணும். இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பேங்க்ஸை தான் ஷெட்யூல் பேங்க்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஷெட்யூலில் இடம்பெறாத பேங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதனால தான் எப்போவுமே குறிப்பாக வயசானவங்க வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இது ஷெட்யூல்டு பேங்க்கா நான் ஷெட்யூல்டு பேங்க்கான்னு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.